Hi, NCRT, grade 11, chapter 8, redox reactionsல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 8.23. Chlorine is used to purify drinking water. Excess of chlorine is harmful. The excess of chlorine is removed by treating with sulfur dioxide. Present balanced equation for this redox change taking place in water அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ, அப்போ எக்ஸஸ் குளோரினை வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு ட்ரீட்மெண்ட் மூலமா ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ, அதில நடக்கக்கூடிய ரியாக்ஷனுடைய பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ, அது ரெடாக்ஸ்ன்னு குடுத்துட்டாங்க. ஸோ, அதுக்கான பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ரியாக்ஷன் எழுதலாம். இப்போ குளோரின் எக்ஸஸா இருக்கு. அதில SO2 பாஸ் பண்றாங்க. அண்ட் நமக்கு கூட என்ன இருக்குன்னா, வாட்டரும் இருக்கு. இது என்னவா மாறும் அப்படின்றது தான் கொஸ்டினு. அண்ட் இது நியூட்ரலைஸ் ஆகும்போது இட் வில் ஃபார்ம் Cl மைனஸ் ப்ளஸ் SO4 மைனஸ் ப்ளஸ் H+ஸ நமக்கு ரிலீஸ் பண்ணுது. ரைட். ஸோ, இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். ரைட்டா? இப்போ குளோரினை வந்து நம்ம வாட்டர் கூட எப்படி சார் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இத ரெடாக்ஸ் போட்டுக்கலாம். இது ரெடாக்ஸ்ன்றதுனால Cl2 நமக்கு இங்க 0ல இருக்கு. ரைட்டா? அண்ட் இது என்ன ஆகுதுன்னா, நமக்கு இட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு 2Cl-. அப்ப என்ன பண்ணுவோம்? இட் வில் அக்செப்ட் 2 எலக்ட்ரான். ஸோ, இதுதான் நமக்கு ரெடியூஸ் ஆகுது. அப்ப Cl2 + 2 எலக்ட்ரான் வில் ஃபார்ம் 2Cl-. அண்ட் SO2 நமக்கு SO4ஆ மாறுது. அப்ப SO2ல இங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4 அண்ட் SO4ல இங்க +6. அப்ப +4ல இருந்து +2க்கு போகுது. இப்ப SO2 இஸ் கன்வெர்ட்டட் இன்டு SO4 2- +2 எலக்ட்ரான். ரைட். இப்ப இதுல 2 ஆக்ஸிஜன் ஆட் ஆயிருக்கு. ஸோ, நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த SO2வோட வாட்டர ஆட் பண்ணிக்க போறேன். அப்ப 2 ஆக்ஸிஜன் வர மாரி 2H2 ஆட் பண்ணேன் அப்படின்னா, SO4 2- +4H+ ஃபார்ம் ஆகும். இப்ப இத கேன்சல் பண்ணி குடுங்க. ஓவரால் ரியாக்ஷன் எழுதும்போது, இங்க இருக்க 2 எலக்ட்ரானும், இங்க இருக்க 2 எலக்ட்ரானும் கேன்சல் ஆயிரும். அப்ப பார்த்தீங்கன்னா, Cl2 + SO2 + 2H2O, ரைட், வில் கிவ்ஸ் 2Cl-, ரைட், ப்ளஸ் SO4 2- ப்ளஸ் 4H+. ஸோ, இதுதான் ரியாக்ஷன். இன்னுமே சொல்லப்போனா, இந்த 4H+-அ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ட நம்ம எப்படி எழுதலாம்னா, H2SO4 2 H+ இதோட சேர்த்துக்கலாம். மிச்சம் 2 H2SO4 H+-அ HCl-ஓட சேர்த்துக்கலாம். அப்ப H2SO4 + 2HCl ஃபார்ம் ஆகும். இது கம்பைன்டா. பட் ஆனா நீங்க இப்படி எழுதுறது தான் பெட்டர். H+ வெளிய வர மாதிரி. பட் ஆக்சுவலா இத நம்ம கம்பைன்டு ஸ்டேட்ல எழுதுனா இந்த மாரி நமக்கு ப்ராடக்ட் வரும். ரைட். தேங்க் யூ.